ஸோ இன்னைக்கு ஒரு புது கான்செப்ட் கண்டினியூஷன் தான். எல்லாமே இந்த ஆன்மா பத்தி தான் பேச போறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே ஆன்மா பத்தியான ஒரு புரிதல். ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு அண்டர்ஸ்டாண்டிங் தி செல்ஃப். அதிருப்தி அது ஆன்மாவோட இயற்கையான குணம். ஸோ நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன சந்தோஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில. எல்லா ரகமான சந்தோஷங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடம்பு ரீதியா, மனது ரீதியா, புத்தி ரீதியா, ஆன்மா ரீதியா, எல்லா ரீதியாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சின்ன சின்ன சந்தோஷம் இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட சஃபரிங் இது செல்ஃப் இன்ஃபிளிக்டட். அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா இல்லை, வாழ்க்கையில சந்தோஷமா இல்லை அப்படின்னா அதுக்கு நாம தான் காரணம். நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதுக்கும் நம்ம தான் காரணம். ஸோ சஃபரிங் இஸ் செல்ஃப் இன்ஃபிளிக்டட். அந்த செல்ஃப் இன்ஃபிளிக்டட்ன்றது நீங்க அண்டர்லைன் பண்ணி எதுக்கு இந்த துன்பத்தை, எதுக்கு நம்மளே நமக்கு எதுக்கு இந்த துன்பத்தை கொடுத்துக்கிறோம்? சஃபரிங்னா துன்பம். இந்த துன்பத்தை எதுக்கு நம்மளே கொடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, வாழ்க்கையை பத்தியான சரியான புரிதல் இல்லை, ஆன்மாவை பத்தியான சரியான புரிதல் இல்லை. ஸோ எங்க அங்க புரிதல் இல்லையோ அங்க நம்மளுக்கு தெரியாம நம்மளே துன்படுத்திக்கிறோம். பெயின் அண்ட் சஃபரிங் ரெண்டு விஷயம். பெயின்னா வலி. எல்லாருக்கும் வாழ்க்கையில வலி இருக்கும். ஆனா துன்பம்ன்றது செயற்கை, இயற்கை கிடையாது. வலின்றது இயற்கை, துன்பம்ன்றது செயற்கை. சொந்தமா நம்மளே செஞ்சுக்கணும். எப்போ உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லதுக்கு, வாழ்க்கையில எது நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு அப்படின்ட்டு, எது நடந்தாலுமே அதுல என்ன விஷயம் கத்துக்கணும், என்ன பாடம் கத்துக்கணும், அந்த அனுபவத்து மேல போக்கஸ் பண்ணி, அந்த விஷயத்து மேல போக்கஸ் பண்ணி, அந்த பாடத்து மேல போக்கஸ் பண்ணாக்கா அங்க உங்களுக்கு துன்பம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்கும். இது மூலியமா, இந்த ஒரு சந்தர்ப்பம் மூலியமா ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். மகிழ்ச்சி. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் வாழ்க்கையில கத்துக்கிறப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே அந்த பாடம் நீங்க அங்க கத்துக்கலன்னா துன்பம். சத்தியம், சிவம், சுந்தரம் கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்தியம், சிவம், சுந்தரம். சத்தியத்திலிருந்து தான் சிவன் வரும். சத்தியம்னா என்ன, சிவம்னா என்ன, சுந்தரம்னா என்ன, அதை நம்ம பார்க்கலாம். சத்தியத்திலிருந்து சிவம் இருக்கும், சிவம் இருக்கிற இடத்துல சுந்தரம் வரும். சத்தியம்னா என்ன? நம்ம எல்லாம் ஆன்மா, இதுதான் சத்தியம். நம்மளுக்கு மரணம் கிடையாது, இதுதான் சத்தியம். We are eternal beings. There is no death. We are soul. This is the truth. We are eternal beings. முடிவே இல்லை, ஆன்மாக்கு முடிவே இல்லை. எட்டர்னல் பீயிங்ஸ். நம்ம எனக்கு இவ்வளவு வயசாச்சு, எனக்கு இந்த நாட்களை, வருஷங்களை நம்ம கணக்கு போடக்கூடாது. ஏன்னா we are eternal. ஜென்மங்களையும் கணக்கு போடக்கூடாது, நாட்களையும் கணக்கு போடக்கூடாது, வருஷங்களையும் கணக்கு போடக்கூடாது, ஜென்மத்தையும் கணக்கு போடக்கூடாது. ஏன்னா ஆன்மாக்கு எண்டே இல்லை, முடிவே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப எதுக்கு கவலை? நீங்க என்ன சாதிக்க நினைக்கிறீங்களோ அது இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல சாதிக்கலாம். எதுக்கு அந்த பரபரப்பு, எதுக்கு அந்த கவலை? நோ ஹரி, நோ வரி. எப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, ஆன்மாக்கு மரணமே இல்லை, நம்ம எல்லாம் ஆன்மான்னு புரிஞ்சுக்கணும், ஆன்மாக்கு மரணமே இல்லை, we are all eternal beings அப்படின்னு புரிகிறப்போ there is no hurry, there is no worry. ஆனா no hurry, no worry. ஆனா மூணாவது பாயிண்ட், you should not waste time. உங்க சமயத்தை நீங்க வீண்படுத்தக்கூடாது. உங்ககிட்ட என்ன டைம் இருக்கோ அது உங்களோட மகிழ்ச்சிக்காக நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு ஆர்ட், ஒரு ஸ்போர்ட், ஒரு மெடிடேஷன், மியூசிக், ஓகே, புத்தகம் படிக்கிறது, இன்னொருத்தருக்கு சேவை பண்றது, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற இந்த நொடி, இந்த பிரசன்ட் மூமெண்ட், இதுதான் ரியல். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, நாளைக்கு என்னவும் தெரியாது நம்மளுக்கு. இந்த நொடி நம்ம கையில இருக்கு. ஸோ இந்த நொடியை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறோம்? வீண்படுத்துறோமா, இல்ல நல்ல சரியான நம்மளுக்கு ஒரு திருப்திகரமா இருக்கிற மாதிரி உபயோகப்படுத்துறோம்? இதுதான் கொஸ்டின் உங்களை நீங்க கேட்டு.
என்கிட்ட இருக்கிறது இந்த நொடி மட்டும்தான். இந்த நொடிய நான் திருப்திப்படுத்துறதுக்கு நான் உபயோகப்படுத்துறேன்னா, இல்ல அத வீண் செய்றேன். கலை நிகழ்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஃப்ட், பொயட்ரி, லிட்ரேச்சர் எல்லா ரகமான கலைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அது மூலியமா நம்மளுக்கு வாழ்க்கையில திருப்தி. நம்மளுக்கு திருப்தி வேணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படின்னா, நம்மளோட தேவைகள், நீட்ஸ் அண்ட் நம்மளோட கோரிக்கைகள், டிசைர்ஸ். நம்மளோட தேவைகள், நம்மளோட கோரிக்கைகள். இது 2ம் நம்ம பூர்த்தி செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், திருப்தி வரும். ஆனா, அது எப்படி பூர்த்தி செய்யணும் அப்படின்னா, ரைட் ஆக்ஷன்ஸ். சரியான செயல் மூலியமா. ரைட் ஆக்ஷனோட டெஃபினிஷன் என்ன? அர்த்தம் என்ன? ரைட் ஆக்ஷன் அதுக்கு டெஃபினிஷன் வந்து, எந்த காரியத்து மூலியமா உங்களுக்கும் திருப்தி, அது மூலியமா மத்தவங்களுக்கும் திருப்தி கிடைக்குதோ, அதுதான் ரைட் ஆக்ஷன். ஒரே நேரத்துல நீங்க எந்த காரியம் செஞ்சாலுமே, அதுல ஸ்வகாரியமும் இருக்கணும், சாமி காரியமும் இருக்கணும். அதாவது உங்களுக்கும் நன்மை குடுக்கணும், மத்தவங்களுக்கும் நன்மை குடுக்கணும். அதுதான் சரியான செயல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். ஜூம் நடத்திட்டு இருக்கேன். யாருக்காக பண்றேன்? என்னோட சந்தோஷத்துக்காக நான் பண்றேன். எனக்கு டீச்சிங் பண்ணா எனக்கு சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த 10 பேருக்கு பகிர்ந்துக்கிறது எனக்கு ஒரு திருப்தி. எனக்கு ஒரு சந்தோஷம். இது நான் ஒரு ஆக்ஷன் இது. ஏன்னா இது மூலியமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இதுல ஒரு லாபம் கிடைக்குது. உங்களுக்கும் இதுல ஒரு பலன் இருக்கு. சோ இது ரைட் ஆக்ஷன். நீங்க என்ன பண்ணாலுமே, நீங்க எந்த ஆக்ஷன் பண்ணாலுமே, அதுல உங்களுக்கும் ஒரு லாபம் இருக்கணும், மத்தவங்களுக்கும் ஒரு லாபம் இருக்கணும். சப்போஸ் ஒரு ஹாலிடே போறீங்க. உங்ககிட்ட பணம் இருக்கு. ஒரு ஹாலிடே போறீங்க. ஒரு கார் எடுத்துட்டு போறீங்க. ஒரு டிரைவர வச்சுட்டு போறீங்க. நல்லா சுத்தி பார்க்குறீங்க. 4 நாள் நல்லா சுத்தி பார்க்குறீங்க. ஆனா நீங்க அந்த பணம் செலவழிச்சு நீங்க போறீங்க. 4 நாள் சுத்தி பார்க்குறீங்க. சோ அதுல அந்த டிரைவருக்கு காசு குடுக்குறீங்க. நீங்க போற இடத்துலலாம் நீங்க காசு செலவு பண்ணிட்டு வரீங்க. சோ அவங்களுக்கும் அதுல ஒரு வருமானம். அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அந்த ஓட்டிட்டு போன டிரைவருக்கு வந்து, ஓகே பரவால்ல. நம்மள நல்லா பார்த்துக்கிட்டாரு. நம்ம முதலாளி நம்மள நல்லா பார்த்துக்கிட்டாரு. இந்த 4 நாள் வருமானத்த வச்சு என் குடும்பத்த நான் எங்கன்னா ஒரு நாள் வெளிய கூட்டு போவேன். ஒரு சின்ன இடத்துக்கு. அது ரைட் ஆக்ஷன். அதே வந்து நீங்க கோஞ்சாடி குடுக்க வேண்டிய காசு மனசு பூரா சந்தோஷமா நீங்க மனசு பூர்த்தியா குடுக்காம, நீங்க குடுக்குற காசுனால மத்தவங்களுக்கு எந்த லாபமும் இல்லாம இருந்தாக்கா, அது சரியான இது கிடையாது. நீங்களும் நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி செயல் சரியான செயல். அந்த செயல் மூலியமா உங்களுக்கு உங்களோட தேவைகள், உங்களோட ஆசைகள் அந்த மாதிரி செயல் மூலியமா நீங்க பூர்த்தி அடைஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அது சரியான ஆக்ஷன், ரைட் ஆக்ஷன். அதே வந்து நீங்க ஒரு தோட்டத்துல இன்னொரு உதாரணம் சொல்றேன். தோட்டத்துல காய்கறிலாம் விளைவிக்கிறீங்க. சோ உங்களுக்கு வந்து தோட்டத்துல இந்த செடிக்கு தண்ணி ஊத்துறது, இந்த கார்டனிங்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க பண்றீங்க. நெறைய பூசணிக்காய், கத்திரிக்காய்லாம் விளைவிக்கிறீங்க. ஓகே. உங்களுக்கு தேவையானத வச்சுக்கிட்டு, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் குடுக்குறீங்க. சோ உங்க கார்டனிங் மூலியமா உங்களுக்கும் திருப்தி. ஆர்கானிக் ஃபுட் எந்த பூச்சி மருந்தும் இல்லாம, உங்க கையாலேயே நீங்க விவசாயம் பண்ணி நீங்க சாப்பிட்ட சந்தோஷம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் குடுக்குறீங்க. அவங்களுக்கும் ஒரு திருப்தி, அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். சோ அது ஒரு சரியான செயல். சோ இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் த ரைட் ஆக்ஷன். ஒரே நேரத்துல உங்களோட தேவையும் பூர்த்தி ஆகணும், மத்தவங்களோட தேவையும் உங்க மூலியமா பூர்த்தி ஆகணும். அது சரியான ஆக்ஷன். இப்படி பண்றப்போ ஆன்மாக்கு பரிபூர்ணமான சந்தோஷம் இருக்கும்.